இது ஒரு கட்டுன்றது இவ்வளவு இருக்குமாங்கம்மா? புல்லு கட்டுனா இவ்வளவு ஒரு கட்டு. இப்ப கையில வச்சிருக்கிறதுன்றது ஒரு கட்டா? அரி. இது பேரு ஒரு அரி. கட்டுன்னு சொன்னா இதுதான், இது ஃபுல்லாவே ஒரு கட்டு. சரி, இந்த ஒரு அரியை வந்து கையில அள்ளி போடலாம். சரி, இப்ப கட்டை வந்து எப்படி கொண்டு வருவீங்க? புல்லு அறுத்து சமந்து தலையில சுமந்து கொண்டு வருவீங்களா? சரி சரி. இப்ப இது மாட்டுக்கு போடுங்க. ரொம்ப கஷ்டம். இப்போ தேவை இல்லைங்கய்யா, அதனால இப்போ பச்சை புல்லு எங்கிட்ட தேடி பிடிச்சி அடிச்சுக்கொண்டு வந்து போடுவோம். நல்லா புல்லு நல்லா பச்சையா இருக்கு. நம்ம வீட்டில் எதுவும் வளர்க்குறாங்க மாமா? இல்லைங்க, வீட்டிலலாம் இல்லை, ஊரா தோட்டத்தில் தான் ஐயா கேட்டு அறுத்து வருது. சரிம்மா, இப்போ ஒரு மாடு பசியா இருக்குதுன்னா அதுக்கு வந்து எவ்வளவு புல்லு போடுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1.5 கட்டுங்கய்யா. 1.5 கட்டு போடுவீங்க. 1.5 கட்டு. ஒரு கட்டுன்னு சொன்னா இப்ப நீங்க போட்டிருக்கிறது வந்து ஒரு அரி. ஒரு கட்டுன்னா 6 அரி. 6 அரி வந்து ஒரு கட்டு. அப்ப 1.5 கட்டு தான் பசியா இருக்குதுன்னா அதுக்கு வந்து 1.5 கட்டு போடுவீங்க. இப்போ இந்த மாதிரி கையில எடுத்து இப்படி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொஞ்சம் புல்லை எடுத்து இது மாதிரி இப்படி எடுத்து இப்படி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க புல்லை. இப்போ இதெல்லாம் எதுக்கு ஆகும்? இப்படி கையில எடுத்து புல்லை கொடுக்கறதுன்றது வந்து அது பசி ஆத்துமா? அப்ப இந்த மாதிரி சும்மா சின்ன பிள்ளைங்க இப்ப விளையாட்டுக்கு இப்படி கொடுத்துக்கலாம். இது கொடுத்தா இது முற்ற மாடாங்கம்மா. இது பாயிர மாடு, ஜல்லிக்கட்டு மாடு நம்மகிட்ட இருக்குல்ல, இந்த மாடு ரேஸ் மாடு, அந்த மாடு பக்கத்துல எல்லாம் போக முடியுமாங்கம்மா? நம்ம வேற ஆளு புது ஆளுங்க பசாம இருக்கும். இப்ப ஜல்லிக்கட்டுக்கு மாடு நம்ம வீட்டுல இருந்துச்சா? ஜல்லிக்கட்டு மாடு அது தொழு மாடு இருக்கும்போது இருந்துச்சுங்க. இப்ப ஜல்லிக்கட்டு மாடு பக்கத்துல எல்லாம் புது ஆள் எல்லாம் பக்கத்துல போக முடியாதுல்ல? பழகுனவங்க மட்டும்தான் போக முடியும். இப்ப புது ஆளு இப்ப ஜல்லிக்கட்டு மாட்டுட்ட இது மாதிரி கொஞ்சோண்டு புல்ல கொண்டு போய் பக்கத்துல போய் பாய வந்துரும் இல்லையா? என்னதான் புல்ல கொடுத்தாலும் புது ஆளு பழகுன ஆளு கூட நின்னாதான் அது வந்து பண்ண முடியும். சரி.